இது வந்துங்க நாட்டு எலுமிச்சம்பழங்க. இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு, லெமன் ரைஸ்க்குங்க, நமக்கு எல்லாத்துக்குமே, கோயிலுக்கு சாமி கொண்டு வரதுங்க, எல்லாமே நமக்கு ரொம்ப கனியிலே ராஜகனின்னு சொல்கிறது எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அடுத்தது கருவேப்பிலை தலைங்க. கருவேப்பிலை தலையில் இரும்பு சத்து இருக்குதுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு, சட்னி செய்யறதுக்குங்க, பவுட்ரு பண்ணுறதுங்க, கறி மசாலா தூள், குழம்பு பொடிக்கெல்லாம் காய வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இது பச்சை மிளகா நம்ம தாளிக்கிறதுக்குங்க. ரொம்ப அதிகமாக கிடச்சிதுன்னா மோர் மிளகா போடுவாங்க. தயிரில் உப்பு போட்டுங்க, கீறி விட்டுங்க, ரெண்டாக கீறி விட்டுங்க, தயிர்க்குள்ளே போட்டு வெய்ய காலத்தில் மொட்டை மாடியில் ஏதோ வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுங்க, அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க, மறுபடியும் தயிர் அந்த தயிர்லையே போட்டு நல்லா 2 நாள் ஊறிச்சுனாங்க. அப்புறம் தனியாக இந்த பச்சை மிளகா எடுத்து வெயிலில் காய வச்சு மோர் மிளகா பண்ணுவாங்க. இது வந்து மல்லித்தழைங்க. இந்த மல்லித்தழையில் வந்து நம்ம கட்டாக இருக்கும்போது அந்த வேரை கட் பண்ணுறப்போ அந்த பழுப்பு தழை இதெல்லாம் எடுத்துட்டுங்க, இந்த மாதிரி கட் பண்ணி கழுவாமல் நம்ம கவர்லேயே பாக்ஸ்லேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கருவேப்பிலை தழை கழுவாமல் நம்ம கவரில் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு கெட்டு போயிடும். தண்ணி விட்டுதுனாங்க. மல்லித்தழை டிஷ்யூ பேப்பரில் சுற்றியும் கூட பாக்ஸில் வைக்கலாங்க. எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் கவரில் வச்சுக்கலாங்க. நம்ம மல்லித்தழை சட்னி தனியாக செய்யறதுனா நிறையா கிடைக்கிறப்ப செஞ்சுக்கலாம். இல்லாட்டி மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை தழை கொஞ்சம் சேர்த்துமே நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. இது வந்து தக்காளிங்க. இப்போ வர தக்காளியெல்லாம் அதிக நாளைக்கு வருதுங்க. நம்ம இந்த மாதிரி தக்காளி வந்தோடனே நம்ம வெளியிலே கூட வச்சுக்கலாங்க. அடிக்கடி பார்த்துக்கணும். கொஞ்சம் அழுகி வந்துருச்சுன்னா ஸ்மெல் வந்துடும். அப்போ வந்து அந்த அழுகுன தக்காளி நம்ம பார்த்து எடுத்து அப்புறப்படுத்திடணும். இது வந்து கேரட்டுங்க. நம்ம கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கேரட்டு சிறகிங்க நம்ம தோசை சுடுறப்போ கூட மேலே தூவிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாமுங்க. கேரட் மேல் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிங்க, சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சம் அஸ்கா போட்டு அரைச்சி வடித்து கேரட் ஜூஸாகவும் கொடுக்கலாங்க. இது அவரைக்காய் பொரியலும் பண்ணலாங்க. இதில் நார் எடுக்கணுங்க. 2 சைடு எடுத்தோம்னா நார் வரும். அந்த நாரை உரிச்சு எடுத்துட்டுங்க, குட்டி குட்டியாக அறுத்து ஒரு 4-5 அவரைக்காய் சேர்த்து ஒன்றா நம்ம வச்சு கட் பண்ணலாங்க. இது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் வந்து சாம்பாரில் ஓடுறதுங்க. இப்போ இந்த கேரட்டு ஒரு அரை கேரட்டு, 2-3 அவரைக்காய், 2 கத்திரிக்காய் போட்டால் போடுங்க. கத்திரிக்காய் வந்து தண்ணியில் எடுத்து போட்டு போடணுங்க. நம்ம கிடைக்கிறப்போ இப்படி வாங்கி வச்சுட்டா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்னதாக போடுவாங்க. மற்றபடி கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல போட்டு பொரியல் வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் செஞ்சாலையும் உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுக்காரங்களும் சாப்பிட்லாங்க. இது வந்து பூண்டுங்க, மலம் பூண்டுங்க. நாட்டு பூண்டு வந்து பிங்க் கலரில் இருக்குங்க. மலம் பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இது தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. குழம்புலன்னா ஒரு 4-5 பல் போடலாங்க. ரசத்துக்கு ஒரு 2-3-4 போடலாங்க, பெரிய பெரிய பல்லாக இருந்ததுனாங்க. நாட்டு பூண்டு பிங்க் கலரில் இருக்குங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் இருக்குது, அதுலேயே பெருசாகவும் இருக்குங்க. நம்ம பார்த்து நாட்டு பூண்டு தான் வாங்கணும். நம்ம பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெருசு பெருசாக சீக்கிரம் தொளிக்கணுன்னா இந்த மாதிரி பூண்டு வாங்கிக்கலாங்க. இது சின்ன வெங்காயம். இது நாட்டு வெங்காயம் தான், சின்ன வெங்காயம். இன்னும் கொஞ்சம் இதில் பெரிய சைஸாகவும் இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துறோமோ இந்த பைல்ஸ் தொந்தரவுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே தொளிச்சிட்டுங்க, குட்டியாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சோம்னாங்க நம்ம
புளிக்குழம்பு இந்த மிளகா அரைச்சி வைக்கிற குழம்புக்கெல்லாம் தனியாக எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் ஒரு பேப்பர்லேயே ஏதோ ஒன்றுலேயே விரித்து பரப்பி விடணுங்க. மழை காலமாக இருந்தால் முளைச்சி வந்துடும். இப்போ ஒன்றும் இது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் தானுங்க. இது சின்ன வெங்காயம் வந்து உயிர் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம விலை கம்மியாக கிடைக்கிறப்போ நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இது வந்து நாடம்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கிட்டு வரும்போது பச்சை கலராக தான் இருக்குங்க. நேற்று வாங்கினதுங்க. இது இன்றைக்கி சாப்பிட்லாங்க. நாடம்பழம் வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அம்மா பார்த்தவங்களுக்கு வந்துங்க இந்த நாடம்பழம் தான் கொடுப்பாங்க. நாடம்பழம், திராட்சை, இளநீ இந்த மாதிரி தான் அம்மா போடுறவங்களுக்கெல்லாம் நம்மளை கொடுப்பாங்க. இது வந்து பூவன்பழம் தானுங்க. நம்ம வாங்கிட்டு வரப்போ பச்சை காயாக இருக்கிறப்ப மாதிரி வாங்கினா தான் நம்ம வண்டியிலலாம் கொண்டு வரும்போது கசங்காமல் இருக்குங்க. நம்ம வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்றக்களவு கொஞ்சம் ஒரு 4-5 வலை வாங்கிட்டு மற்றபடி நம்ம பச்சை காயாக வாங்கினா தான் வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு அடி விடாமல் கிடைக்கும். இது வந்து ஆரஞ்சுங்க, கமலா ஆரஞ்சுங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்க. இது வந்து இந்த சார்மும் முல்தானி மெட்டியும் சேர்ந்து கலந்து முகத்துக்கு போடுவாங்க, ஃபேஸ் பேக்காங்க. கமலா ஆரஞ்சுங்க. இது கிடைக்கிறப்போ நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் கொஞ்சம் காட்டினேன். கேரட்டெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தானுங்க. அதனால் கேரட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சீக்கிரம் அழுகி போயிடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் தாங்குங்க. கேரட்லாம் வாங்கினா உடனே ஜூஸாவோ நம்ம பொரியலாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும். குழந்தைகளுக்கு நல்லதுங்க, கண்ணுக்கு நல்லதுங்க. கத்திரிக்காய் நம்ம ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்லதுங்க. அவரைக்காய் வந்து நார் சத்து உள்ளதுங்க. அவரைக்காய் பொரியல் நல்லதுங்க. இதில் நிறையா 2-3 வெரைட்டி அவரை இருக்குதுங்க. இது சாம்பார்லேயும் போடலாங்க. இது கூட முருங்கைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம குழம்புல போடலாங்க. இன்னைக்கு உள்ளதாங்க. இதை வந்து எல்லாம் கவர்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ போட்டு நம்ம கழுவாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மிளகாய் வந்து காம்பு கிள்ளிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அழுகாமல் கெட்டு போகாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் காம்பு கிள்ளி வச்சுருக்குது. மல்லித்தலையும் கழுவக்கூடாதுங்க. அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டிஷ்யூலையோ ஏதோ ஒன்று சுற்றி நம்ம வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் நம்ம வெய்ய காலம் வந்துடுச்சு. இதில் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. அதில் கொஞ்சம் சாறு கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் சாறு கம்மியாக இருந்தாலும் இது நாட்டு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம்ங்க. இதில் வர்ற விதையை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் லேட்டாகி தான் முளைக்குங்க. அதனால் நம்ம என்னென்ன விதை கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சப்போட்டா விதை, சீத்தாப்பழ விதைங்க, இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன விதையெல்லாம் கிடைக்குதோ வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தோட்டங்காட்டில் வைக்கலாங்க. இல்லை வீட்டிலையே வளர்த்தி கொய்யாப்பழ விதை இதெல்லாமே சேர்த்திங்க நம்ம வீட்டில் முளைக்க வச்சு மாம்பழ சீசனுக்கு மாம்பழம், முத்தின மாம்பழம், எந்த வகையான மாம்பழமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம முத்தின மாம்பழத்தோட கொட்டையை வந்து சின்ன ஒரு கப்பில் போட்டு வச்சாலே மாமரம் வந்துடுங்க. அது கொஞ்சம் வளர்ந்த முன்னாடி நம்ம தோட்டத்தில் கொண்டு வைக்கலாங்க. கொய்யா மரம் எல்லாமே நம்ம வீட்டிலையே வளர்த்து நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்ற முடியுங்க. தோட்டத்தில் கொண்டு வச்சா அடிக்கடி போய் நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்க முடியாது. கொஞ்சம் வளர்ந்த முன்னாடி நம்ம போய் தோட்டத்தில் கொண்டு போய் நம்ம வச்சு வளர்த்தலாங்க. இல்லை பெரிய தொட்டியிலையே நம்ம எலுமிச்சங்கன்னெல்லாம் வளர்த்தலாங்க. சப்போட்டா மரம் எல்லாமே இப்போ மண் மட்டும் மேலே மாடியிலலாம் இருக்கிறவங்க கொண்டு வர சிரமம் தாங்க. ஏதோ நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு வீடெல்லாம் கட்டும்போது எல்லாம் அந்த
மண் எல்லாம் கிடைக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம இல்லை கிராமத்துக்கு போகும்போது நம்ம மண் கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம அப்படி வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்த்தலாங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க. இது நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும். இன்னும் காயெல்லாம் இருக்குதுங்க. அந்த வாங்கின காயெல்லாம் தீர்ந்த முன்னாடி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் சின்ன வெங்காயம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, பூண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, ஆரஞ்செல்லாம் வெளியிலே வச்சுக்கலாங்க, கிடாதுங்க, தக்காளியும் கிடாதுங்க. நம்ம வேணால் வைக்கிறோன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வைக்கலாங்க இடம் இருந்ததுன்னா. இல்லாட்டி தக்காளியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ வர தக்காளிங்க நாட்டு தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருக்குங்க, அதை உடனே யூஸ் பண்ணிடலாங்க. இதில் தக்காளி கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று அழுகுச்சினாலும் கெட்டு போச்சுனாலும் எல்லா தக்காளியுமே கொஞ்சம் இதாகுங்க. அதனால் நம்ம அடிக்கடி தக்காளி பரட்டி பார்த்துக்கணும். தக்காளி கெட்டு போச்சுனாலே ஒரு ஸ்மெல் வருங்க. அப்போவே நம்ம பார்த்து எல்லாம் கழுவி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு தொடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம குழம்புக்கு பருப்பு சாம்பாருக்கு 2 தக்காளி போடலாம், ரசத்துக்கு 1 தக்காளி போடலாங்க. நம்ம தக்காளி பச்சி இடையிலாங்க. தக்காளி பச்சிக்கு நம்ம தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி 2 தக்காளி அறுத்து போட்டுங்க, சின்ன வெங்காயம் 4-5, கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, வரமிளகா 1 வேக வச்சுங்க, ஆற வச்சு நம்ம சின்ன ஜாரில் உடனே அரைச்சோம்னா தக்காளி பச்சி ரெடி ஆயிடும். இன்னும் வேறு முறையும் இருக்குது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி. இவ்வளோதாங்க. நம்ம காய்கறி வாங்கினால இதெல்லாம் சொல்லலான்ட்டு சொன்னேன்.